தமிழகத்தில் மீண்டும் கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். அதிகார பகிர்வை நோக்கி தமிழகத்தை நகர்த்த விரும்புகிறாரா திருமாவளவன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிகார பகிர்வுதான் ஜனநாயகம் என்றால் தற்போது ஜனநாயகம் இல்லை என்கிறாரா திருமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சற்று முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். தற்பொழுது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். திரு கார்த்திக் வணக்கம். தற்பொழுது திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூட்டணி ஆட்சி என்பது தவறில்லை என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இது குறித்து தங்களுடைய பார்வை என்ன? இந்த முழக்கம் ஏற்கனவே வைக்கப்பட்ட முழக்கம் தான். திருமா அவர்கள் இந்த முழக்கத்தை கடந்த காலத்துல 2016 வச்சிருக்காங்க. 2016 சட்டமன்ற தேர்தலின் போது மக்களை கூட்டணியில் பயணிக்கிறப்ப இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முழக்கத்தை வச்சாங்க. ஆனால் 2016 பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவோட இணைஞ்ச திரும்ப பயணிச்சாங்க. 21 சட்டமன்ற தேர்தலின் போது இந்த முழக்கத்தை வைக்கல. சட்டமன்ற தேர்தலின் போது வைக்காம இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த முழக்கம் சரியானதுதான், வரவேற்கத்தக்கதான், நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அண்மை கால திருமாவோட செயல்பாடுகளை பாக்குறப்ப திமுகவுக்கு ஏதோ ஒரு விதத்துல நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுல ஒரு நியாயம் இருக்கிறதாவும் நம்ம உணர்றோம். இப்ப மது ஒழிப்பு மாநாடு நடத்துற மாநாடு வரவேற்கத்தக்கது. ஆனா அந்த மாநாட்டுக்கு பின்புலத்துல வெறுமனே பொது நோக்கம் மட்டும் இல்ல, அரசியல் லாபநட்ட கணக்குகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இந்த மாநாட்டுக்கு அதிமுக வரலாமா அப்படிங்கிற கேள்விக்கு அதிமுக வரலாம், பங்கேற்கலாங்கிறது. அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில அவங்க மதுபான கடையை திறந்து வச்சிருந்தாங்க. ஜெயலலிதாவோட 6 ஆண்டு ஆட்சி காலத்துல மதுவிலக்குக்கு ஆதரவான போராட்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியிலையும் 4 ஆண்டுகள் ஆட்சி காலத்தையும் அன்னைக்கு சசிபெருமாள் அதுக்கு முன்னாடி இறந்து போனாரு. அதுக்கு பிறகான காலத்திலையும் மதுவிலக்கு கோரிய போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா அவங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த கள்ளச்சாய மரணத்துக்கு பிறகு கூட மதுவிலக்குன்னு எங்கேயும் பேசல. அப்ப மதுவிலக்கு நிலைப்பாட்டுல இல்லாத அதிமுகவை அழைக்கிற திருமாவளவர்கள் பாமகவோடு பல முரண்கள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா பாமக அவங்களோட நிலைப்பாடுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மதுவிலக்கா தான் இருக்கு. அப்ப பாமக ஏன் தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறப்ப இது திமுக திருமாவோட தேர்தல் அரசியல் நிலைப்பாட்டை ஒத்தது. திருமாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு பாமகவோடு எந்த காலத்தையும் கூட்டணி இல்லைங்கிறாரு. இப்ப இந்த 2 கட்சிகளும் தவிர்த்துட்டு தான் அங்க மாநாடு போடுறாரு. அப்ப இது வெறுமனே மது ஒழிப்பு மாநாடு மட்டும் பொருத்தி பார்க்க முடியாது. இது கூட்டணிக்கான ஒரு நகர்வாகவும் பார்க்கலாம். 2015 மக்கள கூட்டு இயக்கம் அப்படின்னு தொடங்கப்பட்டு இதே போல மது ஒழிப்பு இது போன்ற அந்த மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தி தொடங்கி அது மக்கள கூட்டு இயக்கம் மக்கள கூட்டணியா மாறி 2016 களம் கொண்டாங்க. இப்ப அதை நோக்கி ஒரு நகர்வா போகுதோ அப்படின்ற கேள்வி வருது. மது ஒழிப்பு மாநாடுன்னு தொடங்கினவர் இப்ப அடுத்த கட்டமா கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசுறாரு. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திருமா பேசியிருந்தாங்கன்னா அதுல நியாயம் புரிஞ்சுக்க முடியுது. சட்டமன்ற தேர்தல் பட்சத்துல விசிகாவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரோட பங்கு இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சட்டமன்ற தேர்தலும் முடிஞ்சு போச்சு, இப்ப பார்லிமெண்ட் தேர்தலும் முடிஞ்சு போச்சு, இப்ப தேர்தலே இல்லையே. இன்னும் 18 மாதத்துக்கு தேர்தலே கிடையாது. அப்ப கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் மது ஒழிப்பும் பேசுறாங்க, இதை பேசுறாங்க. இந்த முழக்கங்கள் நியாயமானது. அந்த முழக்கத்துக்கு பின்பாக ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னா இப்ப அமைச்சர் முத்துசாமி சொல்றப்ப படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. திரும்பவும் அதை வரவேற்கிறாங்க. படிப்படியா மதுவிலக்கை அமல்படுத்துவாங்கன்னா எப்ப அமல்படுத்த போறாங்க? இந்த 2 ஆண்டுகள ஆட்சி எஞ்சி இருக்கு, மீதம் இருக்கு திமுகவோட ஆட்சி காலத்துல. இந்த 2 ஆண்டுகள் ஆட்சி நிறைவுல தேர்தலை திமுக சந்திக்கிறப்ப தமிழ்நாட்டுல மதுவிலக்கு அமல்ல இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்ப எல்லாமே முழுக்க பொது நோக்கங்களை கடந்து ஒரு அரசியல் இருக்கு அப்படிதான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா திரும்ப வைக்கக்கூடிய கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கமா இருக்கட்டும், மது ஒழிக்குங்கிற நோக்கமா இருக்கட்டும், நோக்கம் சரியானது. ஆனா யாரோட இணைஞ்சவங்க மது ஒழிக்க போறாங்கிற கேள்வி தான் அடிப்படையில பிறக்குது. ஏன்னா திமுக இன்னைக்கு மது மட்டும் பிரச்சனை இல்லை. மது ஒரு பக்கம், கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கஞ்சா, அபின், மெத்து போன்ற போதைப் பொருட்கள் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கஞ்சா போன்ற பொருட்கள் போய் சேர்ந்துருச்சு. கடைக்கோடி கிராமத்துலையும் கஞ்சா கிடைக்குது. சென்னை போன்ற தலைநகரங்கள்ல எல்லா இடங்களையும் கிடைக்குது. இங்க மது இந்த நேரத்துல விற்கணும்னு அரசு சொல்லியிருந்தாலும் 24 மணி நேரம் மது கிடைக்குங்கிறதா யதார்த்த நிலைமையா இருக்கு. அப்ப தமிழ்நாடு ஒரு போதை கலாச்சாரம் உச்சத்து இருக்கு. அப்ப அதை மாற்றணும், ஒழிக்கங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. இதுல திமுக பொறுத்த வரைக்கும் திமுக அண்மையில விசிகாவோட கொடியேற்ற கூட அனுமதி மறுத்தாங்க. அதே போல 166-67 இடங்கள்ல கொடியேற்றுவதற்கு விசிகாவுக்கு காவல்துறை மறுக்குது. அப்படின்னா திரும்ப கண்டிக்கிறப்ப காவல்துறையோட நடத்துறாரு. காவல்துறை அமைச்சகத்தை வச்சிருப்பவர் ஐயா ஸ்டாலின். அப்ப அந்த காவல்துறை செயல்பாடுகளுக்கு ஐயா ஸ்டாலின் தான் தார்மீக பொறுப்பேற்கணும்.
அப்ப திமுக அரசுன்னு சொல்லாம வெறுமனே அதிகார வர்க்கம் அப்படின்னு நிறுத்துறது வந்து சரியான வாதம் இல்லை. அப்ப எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே வந்து 2026க்கான அந்த கூட்டணி கணக்கை நோக்கிய செயல்பாடுகள் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. திரு கார்த்திக், அதே போல நாம் தமிழர் கட்சி அப்படின்றது வந்து கூட்டணியின்றி தனித்து போட்டி அப்படின்ற ஒரு நிலைப்பாடை கொண்டிருக்கு. இப்ப நீங்க கூட்டணி கட்சி தவறு இல்லை அப்படின்னு திருமாவளவன் சொன்னதை வரவேற்றிருக்கீங்க. இது முரண்பாடா இருக்கே திரு கார்த்திக், உங்களுடைய கருத்து? இல்ல முரண் இல்ல. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க தனித்து களமிறங்குவோம் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை நாம் தமிழர் கட்சியின் தத்துவத்தை, நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடுகளை ஏற்று வர்றாங்க அப்படின்னா அவங்க ஏற்பது குறித்து நாங்க ஆலோசிப்போம் அப்படின்னு சொல்றோம். அங்க பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சியில அமைச்சரவையில பங்கு வேணுங்கிறாங்க. அமைச்சரவையில எங்களுக்கு அங்க வைக்க வாய்ப்பு கொடுங்கிறாங்க. அது சரியானதானே? ஏன்னா நாங்க தனிச்சு போட்டிடுறோம், அப்ப நாங்களே அமைச்சரவை இருப்போங்கிறோம். ஆனா அவங்க வந்து கூட்டணியோட தான் வெல்றாங்க. இவ்வளவு ஆண்டுகளமா திமுக வந்து 1967 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட்டணியோட தயவுல தான் வெல்லுது. அப்ப வெல்றப்ப உங்களுக்கு உங்களோட வெற்றியில வந்து அவங்களுக்கு பங்கு கொடுங்க, அமைச்சரவையில் வந்து அவங்களுக்கு இடம் கொடுங்கிறாங்க. மத்தியில் கூட காங்கிரஸோ பாஜகவோ அமைச்சரவையில் அமைச்சா கூட அதுல வந்து மாநில கட்சிகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வந்து வென்று அதிகாரத்துக்கு வர்றப்ப சக கட்சிகளுக்கு ஏன் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அது நியாயம் இருக்குல்ல? அப்ப அதைத்தான் நம்ம ஆதரிக்கிறோம். இணைப்பில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கார்த்திக்.